நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாய், நன்றியின் பலியை செலுத்திடவாய், நன்மைகள் நாமே அடைவோமாய். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடையதற்கானது பெருபலியாம். உள்ளத்தை தருவது திருப்பலியாம், உடையதற்கானது பெருபலியாம். கொடைகள் பெறுவது தருவழியாம், கொடைகள் பெறுவது தருவழியாம். கோடையிலே போகும் கோவழியாம். நன்மைகள் செய்த இறைவனுக்கு நன்றியின் பலியை செலுத்திடவாய், நன்றியின் பலியை செலுத்திடவாய், நன்மைகள் நாமே அடைவோமாய். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் பிரியமான இனம் உறவுகளே, இன்று ஆண்டின் இறுதி நாள். இறைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு நாள். இறைவன் நம்மை பல நன்மைகளால் நிரப்பி வழிநடத்தியுள்ளார். பல்வேறு தருணங்களிலே நாம் இந்த வாழ்க்கை சுமைகளால் துவண்டு போயிருந்த தருணங்களிலே இறைவன் தன்னுடைய அருளையும் ஆசிரியரையும் வல்லமை நம்மேல் பொழிந்து நம்மை தூக்கி தேற்றி வழிநடத்தி இருக்கின்றார். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்தி இந்த வழியை கொடுப்போம். 2024 பல்வேறு நல்ல ஆசீர்வாதமுள்ள நேரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறது, வரங்களை கொடுத்திருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து நம்மை இறைவன் காத்திடவும் அவருடைய அருளும் ஆவியின் வல்லமை நமக்கு எந்நாளும் பொழிந்திடவும் இந்த வழியிலேயே இறைவனிடம் வேண்டுவோம். இந்த திருப்பலியானது அசுந்தா பிரான்சிஸ் குடும்பத்தார் நன்றி திருப்பலி, அனிதா ரெஜினா லூயிஸ் பிரான்சிஸ் குடும்பத்தார் நன்றி திருப்பலி, மேரி நந்தினி மார்க்ரெட் மேரி டேவிட் ராஜ் குடும்பத்தார் நன்றி திருப்பலி, சி ரோஸ்லின் நன்றி திருப்பலி, ஸ்ட்ரோலின் அஸ்வினி நன்றி திருப்பலி, ரெலின் ரிசெல்கா இவரது 20வது பிறந்த நாளிலே இவருக்கு நன்றி திருப்பலியிலே இறைவன் இவரை ஆசீர்வதித்து இவருக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை இறைவன் அளித்திட வேண்டும் என்று திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. லூர்து குமார் குடும்பத்தார் எடுக்கும் நன்றி திருப்பலி, லோகநாதன் மேரி பமிலா பிரீத்தி குடும்பத்தார் எடுக்கும் நன்றி திருப்பலி, கிறிஸ்டோபர் ததேயுஸ் மேரி சுஜாதா குடும்பத்தார் எடுக்கும் நன்றி திருப்பலி, ஜான் பெனடிக்ட் ஷில்பா குடும்பத்தார் எடுக்கும் நன்றி திருப்பலி, இன்ஃபன்ட் உஷா குடும்பத்தார் எடுக்கும் நன்றி திருப்பலி. மேலும் மரித்தாமார்களுக்கான திருப்பலி ஜான் ராஜன், ஸ்ரீ லூயிசா, எலிசபெத், ஜேசுபாய், டி ராமன், மதுரையம்மா, ஜெய்சிரி, ஜோஷுவா குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்கள், ரீட்டா 28வது நாள் இறைவன் நித்திலை பாற்றியை இவர்களுக்கு அளித்திட வேண்டும் என்று இவ்வழியிலேயே கொடுத்து ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை தகுந்த முறையில் கொடுக்க தடையாக இருக்கிற
குற்றங்கள் அனைத்தையும் இறைவனிடத்திலே மனமோடு ஒப்புக் கொடுத்து இறைவனுடைய மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏன் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆவியானவர்களும் கண்ணியான புண்ணிய மரியாதையும் வானமுள்ள மனிதர்கள் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே வந்தவருக்கு அமைதியும் உண்டாகுக. உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே வந்தவருக்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் இறைவனை வாழ்த்துகின்றோமே. மகிமையோடு ஆராதித்து போற்றுகிறோமே. மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருளுடைய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் பழைய அடிமை நிலையினால் விளைந்து பாவ சுமையால் அழுத்தப்பட்டுள்ள எங்களை உம் ஒரே திருமகன் மனிதரான பிறப்பு நிகழ்வு விடுவிப்பதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்பில்
முதல் வாசகம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர்க்க கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றீர்களே. இப்போது எதிர்கிறிஸ்துகள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிரிந்தவர்கள். உண்மையில் இவர்கள் நம்மை தேர்ந்தவர்களே அல்ல. நம்மை தேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்து இருந்திருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை தேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெளிப்படலை. நீங்கள் தூயவரால் அருள்பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றுள்ளீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை. மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலும் நான் எழுதியுள்ளேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் உங்கள் பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூர்வதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஆண்டவருக்கு புதியதோர் பாடலை பாடுங்கள். உலகெங்கும் வாழ்வோரை ஆண்டவரை போற்றி பாடுங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். அவர் பெயரை வாழ்த்துங்கள். அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. கடலும் அதில் நிறைந்துள்ளனவும் முழங்கட்டும். வயல்வெளியும் அதில் உள்ள அனைத்தும் களி கூறட்டும். அப்பொழுது காட்டில் உள்ள அனைத்து மரங்களும் அவர் திருமுன் களிப்புடன் பாடும். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. ஏனெனில் அவர் வருகின்றார், மண்ணுலகத்து நீதி தீர்ப்பு வழங்க வருகின்றார். நில உலகையும் நீதியுடனும் மக்களினங்களை உண்மையுடனும் அவர் தீர்ப்பிடுவார். பல்லவி. விண்ணுலகம் மகிழ்வதாக, மண்ணுலகம் களி கூறுவதாக. அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 1 முதல் 18 முடிய.
தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகரமாக வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்கு உரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தியுள்ளார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, வருடத்தின் இறுதி நாளாகி இன்று நாம் இறைவனை நன்றி உணர்வோடு, நன்றி உள்ளத்தோடு நம்முடைய வாழ்வை அவரிடம் அர்ப்பணிக்க இன்றைய நாள் நம்மை அன்போடு அழைக்கிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய திருவழிபாடு நாம் எடுத்து தியானித்தோம் என்றால் அதிலே ஆண்டவர் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றார் என்று முதல் வாசகத்திலே யோவான் எழுதிய முதல் திருமுகத்தில் நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றார், ஒளி நம்மை தேடி வந்து கொண்டிருக்கின்றது என்பதை அவர் அறிவிக்கின்றார். இரண்டாம் வருகைக்காக காத்திருக்கின்ற நாம் எல்லா வருடமும் நமக்கு ஆண்டவருடைய அந்த முடிவில்லா பேரின்பத்தை சந்திக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்க வேண்டும் என்று நாம் ஆசிக்க, நம்மை நாம் தயார் செய்ய இந்த இறுதி நாளானது கொடுக்கப்பட்டுள்ளது. இறுதி நாள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவர் வருகையை குறித்து நாம் தியானிக்க இந்த நாள் அழைப்பு கொடுக்கிறது. அன்புக்குரியவர்களே, நற்செய்தியை நாம் பார்க்கிறோம். யோவான் திருமுழுக்கு யோவானை பற்றி பேசுகின்றார். திருமுழுக்கு யோவான் இயேசுவுக்கு முன்பாக இந்த உலகிற்கு வந்தவர். அவர் ஒளியை பற்றி சான்று பகர்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஒளி இறைவனோடு கடவுளோடு இருந்தது. அந்த ஒளி வாக்கு மனிதரானது என்று நாம் விசுவசிக்கின்றோம். அதைதான் திருமுழுக்கு யோவானும் சான்று பகர்ந்தார். அன்புக்குரியவர்களே, நாமும் திருமுழுக்கு யோவானை போல ஆண்டவர் இயேசுவே உலகின் ஒளி என்று சான்று பகர இன்றைய உலகத்திலே இந்த மாடல், இந்த புதிய சந்ததியினருக்கு நாம் எடுத்து சொல்ல அழைக்கப்படுகிறோம். இந்த காலகட்டங்களில் நாம் பார்க்கிறோம், எத்தனையோ தீய செய்திகளை, துக்கம் துன்பம் கலந்த செய்திகளையே நாம் மலிவாக இந்த உலகம் நாம் கொடுப்பதை பார்க்கிறோம். எங்கு பார்த்தாலும் தீமைகளை பற்றிய செய்திகளை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நாம் உலகிற்கு ஒளியாக
வருகின்ற அந்த ஆண்டவர் இயேசுவை இந்த உலகிற்கு அறிவிக்க எடுத்துச் செல்ல அழைக்கப்படுகிறோம். ஒரு ரூம்ல இருட்டா இருக்குன்னா அந்த ரூம்ல ஒரு மெழுகுவர்த்தி ஏற்றி வைத்தோம் என்றால் அந்த ரூமே என்ன ஆயிடும்? ஒளியால் நிரப்பப்படும். நாம ரூம் அந்த அறை இருட்டாக இருக்கிறது என்று நாம் அமர்ந்து நம்மையே நாம் துக்கம் படுத்தி கொண்டோம் என்றால், நம்மையே நாம் வருத்தப்படுத்தி கொண்டோம் என்றால், அந்த ரூம் அந்த அறை அப்படி இருளில் தான் இருக்கும். ஒரு ஒளியை ஏற்றி வைத்தால்தான் அந்த இடம் ஒளிமயமாகும். அதுபோன்றுதான் நம்முடைய குடும்பங்களும். நம்முடைய குடும்பங்களிலே எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கலாம். நம்முடைய பிள்ளைகளோ அல்லது நம்முடைய உறவினர்களோ பல கஷ்டங்களிலே துன்பங்களிலே இருக்கலாம். நாம் ஒளியாகிய இறைவனை அங்கே கொண்டு சென்றோம் என்றால் நம்முடைய குடும்பத்திலே இறைவன் ஒளியாக திகழ்வார். அந்த இருளை அகற்றுவார், பாவத்தை அகற்றுவார், துன்பத்தை அகற்றுவார். எனவே நாம் ஒளியாக இருக்க இந்த வருடம் நம்மையே நாம் தயாரிப்போம். புதிய வருடம் நம்மை தேடி வருகின்றது. அந்த வருடத்தை நாம் வரவேற்க ஆண்டவராகிய ஒளியை நாம் பெற்று நம்மை நாம் தயாரித்து ஆண்டவரை எதிர்கொள்வோம். அதற்காக இத்திருப்பலிலே வரங்களை கேட்டு ஜெபிப்போம். என்னை முழுமையாகவே மனம் கருவை காணிக்கை, என்னை முழுமையாகவே இன்று மலராய் மலர்ந்து பொன்னில் முதிராய் கலந்து பருவே உன்னன்பில் இணைந்து கருவை காணிக்கை, என்னை முழுமையாகவே குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீங்குமே, குறைகளால் நிறைந்த என் உள்ளக்கரை நீங்குமே. இறைவா வருவாய், என் உள்ளம் உன்னல்லம் அறிந்தேன். இறைவா வருவாய், என் உள்ளம் உன்னல்லம் அறிந்தேன். உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுப்பேன். உள்ளத்திலே உள்ளதெல்லாம் உனக்காய் தினம் கொடுப்பேன். கருவை காணிக்கை, என்னை முழுமையாகவே மனம் தருவை காணிக்கை, என்னை முழுமையாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடைய மூலியமான இவரை எல்லாம் அந்த தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் பதிவுக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்தவரை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைவற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உண்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூயவர நிகழ்வுகளின் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம்.
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எமக்கு மீட்பு தரும் உறவு பரிமாற்றம் கிறிஸ்துவில் என்று ஒளி வீசுகின்றது. ஏனெனில் உமது வாக்கு வலு குறைந்த எங்கள் இயல்பை எடுத்த போது சாவுக்குரிய மனிதத் தன்மை முடிவில்லா மாட்சி பெறுவதோடல்லாமல் நாங்களும் வியப்புக்கு உரிய இந்த உறவு ஒன்றிப்பினால் நிலை வாழ்வில் பங்கு பெறுகின்றோம். ஆகவே வானதூதர்களோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் மீட்பினும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுனில் ஊழியர்க்குரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும்
உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் ஜோசப் சுசைநாதன் மற்றும் ஆரோக்கியரா சதீஷ், எல்லா திருநிலையினராக அனைவரும் உமது திருவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழுந்தது நோக்குடன் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு நீதிமான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைப்பாட்டில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பேச்சு பெற்று நாம் துணிந்து சொல்லுவோம். உமது பெயர் தூயதென போற்ற வருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் என்றாடுகின்றோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாரும் கலக்கமின்றி நலமாயிருக்குமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரன்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் அது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களையும் தகுதியின்மையும் பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இருளின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் இதில் ஒன்றாய் கலந்து இதை கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு என்பதாம். இதோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இவரே முதலும் முடிவுமாயிருக்கின்றார். ஒளியாக வந்து நம்மை இருளிலிருந்து, பாவ இருளிலிருந்து நம்மை மீட்டெடுக்கும் ஆண்டவர், நம்மை தேடி வருகின்ற தெய்வம். இதோ இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோம். என் ஆண்டவரே, நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். உலகிற்கு ஒளியா நன்றி நன்றி
உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் உலகிலும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகிறோம். இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா வழியில் இறைவனை உண்டு. இயேசுவின் குரலை இதயத்தில் கொண்டு இணையில்லா வழியில் இறைவனை உண்டு. சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் சென்றிடும் வழியில் சொல்லிடும் மொழியில் நின்றிட அழைத்தோம் வேட்பாய் தினமும். உலகிற்கு ஒளியாய் உயிருக்கு வழியாய் உலகிலும் உமக்கே இறைவா நன்றி நன்றி இறைவா நன்றி நன்றி கூறுகிறோம். நீர் பட்டியலிய செய்த பிறர் கூட்டுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் கட்டி எழுப்புவதாக. நற்செய்தியின் விதைகளை நானும் வளர்ந்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமைகள் நாட்டல்கள் மறைந்து உன் மாற்றி நீடித்து ஒளிரும் பொருட்டு மாயிட உள்ளங்களும் முழு அண்டை வெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காற்றுதலில் மாற்றம் பெறுவனவாக. ஜூப்ளி கொண்டாட்டத்தில் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திரு பயணிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அங்கிருந்தும் அளிப்பதாக. என்னென்றும் போற்றுவதற்குரிய என் கடவுளாகிய உமக்கு மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உமது பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்திலும் வருங்காலத்திலும் பெறுவதாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருள்கள் தரும் தேவையான ஆறுதலால் கூட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்கள் மேல் ஒரு தந்தி உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழிநடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள், வாழ்க்கை வழி தொடர்கின்றது. இறைவா உமக்கு நன்றி. இதுவரை செய்த செயல்களுக்காக இறைவா